ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிஸ்டர் தமிழ் சிட்டி. இவன் என்னடா ரொம்ப நேரம் வளவலன்னு பேசிட்டு இருக்கிறான், ஒரு பீத்த கூண்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இது நல்ல கூண்டாக தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீத்த கூண்டாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து சூப்பராக வேறு லெவலில் இருக்குது நம்ம கூண்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பைப்பில் தண்ணி சொட்டிகிட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது ஆட்டோமேட்டிக்கு. கோழி தண்ணி குடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி நம்பிக்கும். இங்கே மேலே வந்து லைட் செட்டிங்கும் ஃபேனும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவன் என்னடா கோழிக்கு ஃபேனும் லைட் வைக்கிறான்னு நினைக்காதீங்க. இதுதான் நம்மளோட கிரேசி தனம். இதான் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பேசலாம். ரொம்ப வளவலன்னு பேசணும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்தமாரி இரும்பு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பழசு இரும்பு கடையில் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பல இரும்பு கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப துரு பிடிச்சி கிடக்குது. சும்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இரும்பு கடையிலேயே சும்மா கடைஞ்சி எல்லாம் பழசாயிடுச்சின்னு தூக்கி போட்டாங்க. நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப துரு பிடிச்சி சும்மா கேவலமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இது எப்படி சும்மா புதுசாக மாற்றுறது, வேறு லெவலாக மாற்றுறது, அதை பற்றி பார்க்கலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கூண்டு இப்போ எப்படி இருக்குது, இது மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எப்படி மாற்றுறோம் அப்படின்னாலாம் உங்களுக்கு புரியும். நான் எப்படி மாற்றுறேன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். முழுசாக பாருங்கள். இதுக்கு முக்கியமாக வெல்டிங் மிஷின் தேவைப்படும். இப்போ வந்து வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நான் அந்த கம்பியிலலாம் அங்கங்கே வெல்டிங் மிஷின் ராடு போட்டு கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிருந்தீங்கன்னா ஓட்டை விழுந்துடும். அந்தமாரி ஹோல்ஸ் போட்டுக்காங்க. நீங்கள் எந்தெந்த இடத்துல வலையை வச்சு நட்டு போடணுமோ அந்த நட்டு போடுறதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் போடுறேன். நீங்கள் அப்படின்னா தான் போட முடியும். இல்லைன்னா நீங்கள் கீழே நம்ம போட்டிருக்கோம்ல அந்தமாரி வலை இருந்துச்சுன்னா, பெருசாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வெல்டிங் அடிச்சிக்கலாம். நான் வேணுங்கிறப்ப கழட்டிக்கலாம், வேணாதப்போ பெயிண்ட் அடிக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்தமாரி ஓட்டை போட்டுக்கிறேன். இந்தமாரி நீங்கள் ஃபுல்லாக கூண்டை சுற்றி ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கு நிறைய இடத்துல ஓவராக போட்டுறதீங்க. வலை ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும். இந்தமாரி நீங்கள் ஓட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கிரனிங் வீல் போட்டுக்கோங்க. கட்டிங் வீலை போட்டு நல்லா நீங்கள் அந்த அந்த நம்ம இப்போ ஓட்டை போட்ட இடத்துல வெல்டிங் பண்ணி யூஸ் பண்ணி ஓட்டை போட்ட இடத்துலலாம் நல்லா தேய்ச்சிக்கலாம். நீங்கள் அப்படி சாண்ட்பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் உங்கள் கையெல்லாம் வலிக்கும். அதனால் நான் மிஷின் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கிறேன். நல்லா ஷைனிங்காக தேய்ச்சிக்கிறேன். நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் நீங்கள் பெயிண்ட் அடிக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் கிரனிங் வீல் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்தமாதிரி நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்தமாரி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் தேய்ச்சி முடிச்சுங்க. தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஷைனிங்காக இருக்கும். அப்போ நீங்கள் வெல்டிங் அடித்த மாரியும் தெரியாது. அப்படியே கடையில் வாங்கின மாரி சும்மா பளபளன்னு இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? இதுமாரி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிருங்க. இந்தமாரி ஃபுல்லாக நல்லாவே தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் எந்தெந்த இடத்துல ஓட்டப்பட்டீங்களோ அந்தந்த இடத்துலலாம் நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்கும். நம்ம ஓட்டை போட்ட மாரியே தெரியாது. பார்க்குறதுக்கு வெல்டிங் ராடு யூஸ் பண்ணி ஓட்டை போட்ட மாரியே தெரியாது. ட்ரில்லிங் பிட் யூஸ் பண்ணி ஓட்டை போட்ட மாரி தான் தெரியும். நீங்கள் ட்ரில்லிங் பிட் யூஸ் பண்ணி ஓட்டை போடணுன்னா இதில் போட முடியாது, இவ்வளோ மொத்தமாக இருக்கிற கம்பியில். ஏன்னா அதுக்கு நீங்கள் லேத்தில் தான் கொடுத்து ஓட்டை போடணும். அதனால தான் நான் வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணி ஓட்டை போட்டேன். இந்தமாரி ஓட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்தமாரி நல்லா ஷைனிங்காக கிரனிங் மிஷின் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் லுக் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்தமாரி நல்லா தேய்ச்சிருங்க. நல்லா துரு பிடிச்சிருக்குது. அதனால் நான் வெல்டிங் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டேன். இதுமாரி கூண்டை ஃபுல்லாக நீங்கள் தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்ச்சிக்கலாம். ஏன்னா பெயிண்ட் அடிக்கும்போது ஷைனிங் சூப்பராக இருக்கும். இந்தமாரி நான் வெல்டிங் யூஸ் பண்ணி ஓட்டை போட்ட இடத்துல மட்டும் நல்லா கிரனிங் வீல் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்தமாரி பட்டை தேவை. இது எதுக்குன்னா டோர் செய்கிறதுக்கு. இந்தமாரி இரும்பு ராடு தேவை. இந்த இரும்பு ராடை நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்தமாரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த இரும்பு பட்டையை நீங்கள் மினிமம் சார்ஜ் எவ்வளோனா இது வந்து ஒரு 40 ரூபா இல்லைனா 30 ரூபாக்குள்ளே தான் வரும். நான் இந்த டோர் அளவுக்கு ஃபஸ்ட்டு வச்சு அளவு எடுத்துக்கிறேன். அந்த டோர் அளவு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆங்கிலெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கலாம். நான் ஆங்கிள் பார்த்துட்டு கரெக்டாக இப்போ டோரை வச்சு வெல்டிங் அடிச்சிக்கலாம். இப்படி தான் நம்ம ஆங்கிள் கரெக்டாக பார்க்கணும். பார்த்துட்டு டோரை வச்சு இப்போ வெல்டிங் அடிச்சிக்கலாம். கார்னர்லாம் நீங்கள் கரெக்டாக டோர் அளவுக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம டோர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு இப்போ டோரெல்லாம் நல்லா கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஃபுல்லாக நம்ம கூண்டு சுற்றியும் பெயிண்ட் அடிச்சிக்கலாம். இந்த இரும்பு ஸ்டாண்டு சுற்றியும் பெயிண்ட் அடிச்சிக்கலாம். பாருங்க டோர் உங்களுக்கு அது வரைக்கும் காட்டினேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் வச்ச விஷுவல்லாம் எடுக்க முடியல. அந்த விஷுவலெல்லாம் எடுக்கலை. அதனால் இப்போ வந்து நம்ம துரு பிடிச்சிருக்கிறதெல்லாம் பெயிண்ட் அடிச்சிக்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் ஃபுல்லாக அடிச்சிட்டேன்.
ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், உள்ளே ஒரு செடி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து வலை வந்து நான் சின்ன வலையாக எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன கோழியும் வெளியே வராத மாரி, காலும் எது குத்தாத மாரி, அதுமாரி சின்ன வலையை எடுத்துகிட்டு நம்ம ஓட்டை போட்ட இடத்துலலாம் ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லை. இன்னும் இதில் நிறையா ஃபியூச்சர் என்னென்னா, கீழே வந்து சின்ன கோழியும் கீழே வந்து பெரிய கோழியும் மேலே வந்து சின்ன கோழியும் விட்டுறலாம். இங்கே பாருங்கள், மேல் செக்ஷனில் சின்ன கோழியை விட்டுறலாம், கீழ் செக்ஷனில் பெரிய கோழி. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி ஆனவுடனே வேறு என்னடா செஞ்சுருக்கான்னு பார்க்குறீங்களா, பிவிசி பைப்பை அறுத்து அந்த கார்னரில் பாதி இது வச்சுருக்கேன், இந்த கார்னரில் பாதி இது வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம இதில் வந்து இறை போட்டு வச்சுக்கலாம். ஃபுட்டெல்லாம் இதில் போட்டிங்கன்னா கோழி வந்து இப்படி ஆட்டாமையே இப்படியே நிற்கும், இப்படி கீழேயும் உழுவாது. ஏன்னா அவ்வளோ தள்ள முடியாது கோழியை, நம்ம 2 சைடும் கட்டி இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு இந்த கோழிக்குண்டில் என்ன ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபில்டரோட இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபில்டர் மோட்டர். எங்கள் வீட்டில் இருக்க பழைய ஃபில்டர்லேருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பழைய ஃபில்டர் இருந்துச்சுன்னா இதுமாரி செஞ்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம ஃபில்டரில் நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா தண்ணி தீர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே இருக்க ஃபில்டர் கேனில் செக்ஷனில் தண்ணி ஏறிக்கும். அதேமாரி தான் அந்த டப்பாவில் தண்ணி தீர்ந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகிக்கும். அதுக்கு நம்ம மோட்டருக்கு தண்ணி எங்கன்னா நான் டேங்க்லேருந்து டேரெக்டாக கொடுக்கல, பக்கத்தில் ஒரு பக்கெட் டப்பா வச்சு வச்சுருக்கேன், அதில் கொடுத்துருக்கேன். மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லை. நம்ம பேர்டு கேரேஜில் ஃபுல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பேர்ட் கேரேஜில் மேலே பாருங்கள் ஃபேன் இருக்குது, பக்கத்துலேயே பாருங்கள் எல்இடி லைட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ பகலில் பார்க்குறதுக்கு வெளிச்சம் அவ்வளோவா வராது. நைட் டைமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த பேர்டு கேரேஜ். இதில் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு எல்லாம் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் எப்படி அந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் சப்ளை எப்படி பம்ப் ஆகுதுன்னு செய்கிறத வாங்க பார்க்கலாம்ப்பா. வச்சு நல்லா அழுத்தி பிடிக்கிறேன். மேலே பாருங்கள் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் லேட்டாகும் பம்ப் ஆகிறதுக்கு, ஏன்னா கொஞ்சம் டப்பா தான் வச்சுருக்கேன், ஃபோர்ஸாக டேரெக்டாக கொடுக்கல. கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆகும். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் விட்டுட்டேன். அதெல்லாம் தண்ணி ஆல்ரெடி நம்பிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நான் தூக்கி பிடிச்சதுனால தான் மோட்டர் ஓடிச்சு. என்னன்னா தானாகவே ஓடுதுன்னு நீங்கள் கேட்பீங்க, கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்காக தான் அழுத்தி பிடிச்சதுனால தான் ஓடுது. இப்போ அந்த பால் மேலே வந்தோடனே மோட்டர் ஆஃப் ஆகிடும். பாருங்கள், பால் மேலே தான் இருக்குது. இருங்க உள்ளே போய் காட்டுறேன். உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குங்க. உள்ளே பாருங்கள் கோழி சும்மா ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கு. 2 கோழி அங்கே பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒரு கோழி இந்த பேர்ட் கேரேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்துருந்தீங்க, மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.